ஆம், இன்று சீவக சிந்தாமணி காப்பியத்தில் சில காட்சிகளை பார்ப்போம். கட்டியங்காரன் அரசாட்சியை தனதாக்கிக் கொண்டு வந்த செய்தியை நிமித்திகன் கூற கேட்ட அரசன் அவனை வாழ்நாள் மற்றும் சிற்றின்ப அனுபவித்தல் இரண்டும் அவரவர் கருவில் உதிக்கும் போதே பிரம்மதேவனால் எழுதப்பட்டு விட்டது. நீ கவலை கொள்ள வேண்டாம் என்றவுடனே நல்ல சொல்லை அரசன் கேட்கவில்லை என்று உத்தரவு மேற்கொண்டு சென்று விடுகிறான். விசையோடு இன்பத்தை தூக்கிறாள், விசையை கருவுறுகிறாள். அப்பொழுது மன்னன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய உயிர் போய்விடும், இந்த அரண்மனையில் இருந்த விசையையோ கருவுற்ற அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது, குழந்தை எப்படியாவது நன்கு பிறக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். ஆகையினால அவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு தச்சனை வருவிக்கிறான், ஒரு எந்திர ஊர்தி செய்வது. இப்பொழுதெல்லாம் நம்ம வான ஊர்தி இருக்குது, வானத்தில் பறக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம், ஹெலிகாப்டருங்கிறான். அது மாதிரி ஒரு அமைப்பு, எந்திர ஊர்தியை ஒன்று செய்யணும். அது நேராக பறக்கணும், வலது பக்கம் திரும்பினா இடது பக்கம் திரும்பினா, கீழே இறங்கினா மேலே பறக்கணும்னா பறக்கலாம் என்று தச்சனை வரவழைக்கலாம். மயன், வானிலை ஊத்து தச்சன் மயன் என்று பெயர். அவனை போல சிறந்த தச்சனை வரவழைத்து அந்த பாடல் கருதுவர். 234. அந்தரத்தார் மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல் கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூபிவோர் எந்திர ஊர்தி ஏற்றுமின் என்றான். என்ன சொல்கிறான், தொழிலால் வானவர்தன் தச்சன் மயனே என்று எல்லாரும் ஐயுறுமாறு சிற்பனூரில் கரை கண்டவன், தொழில் திறம் மிக்கவன் அந்த தச்சனை மன்னன் அழைத்து எந்திர ஊர்தி ஒன்று செய்ய வேண்டும்பா என்று சொல்லிக்கிறான். 235. பல்கிழியும் பையனும் துகில் நூலோடு நல்லறக்கும் மெழுகும் நலம் சான்றன அல்லடம் அமைத்து ஆங்கு 7 நாளிடை செல்வது ஓர் மாமையில் செய்தனன் அன்றே. இந்த தச்சன் என்ன பண்ணுறான், பல்வகை துணிகளையும் பசையையும் வெள்ளை நூலையும் நல்ல அரக்கையும் மெழுகையும் நலம் சேர்ந்தனவாகிய இன்னும் பல பொருள்களையும் சேர்த்து 7 நாள்களில் 7 நாள்களில் செய்கிறானோ. வானில் பறந்து செல்லக்கூடிய சிறந்த மயில் பொறியை செய்தான். ஒரு மயில் பொறியை 7 நாட்கள் எடுத்துக்கொண்டான் நல்லபடியாக அந்த மயில் பொறியை செய்வதற்காக. 236. பீலினன் மாமையிலும் பிரிது ஆக்கிய கோளனன் மாமையிலும் கொடு சென்று அவன் ஞானமெல்லாம் உடையானடி கைதொழுது ஆலி மஞ்சை அறிந்த அருள் என்றான். என்ன செய்கிறான், தச்சன் மன்னன்ட்ட கொண்டு காண்பிக்கிறான். தோகையுடைய அழகிய உயிருடைய மயில், உயிருள்ள மயில், மயிலுருவில் செய்யப்பட்ட வேறு ஓர் அழகிய மயிலையும் தச்சன் எடுத்துக்கொண்டு சென்று அவற்றை நிலவுலகையால் தச்சன் முன் வைத்து அவன் திருவடிகளை வணங்கி இம்மயில்களில் எது உண்மை மயில் என்பதனை கண்டறிய வேண்டும் என்று அரசனை கேட்டுக்கொள்கிறான். அரசன் எப்படிப்பட்டவன்? 237. நன்னறினோல் நயந்தான் நன்று நன்று இது கொன்னறியில் பெரியாய் இது கொள்க என
மின்னெறி பல்கலம் மேதக பெய்துதுவோர் பொன்னரைதான் கொடுத்தான் புகழ் வெய்யோன். இந்தமே நல்ல நெறியுடைய சிற்பத்தொழில் நயந்துதான் இருக்குது, நன்று மிக நன்று என்று வியந்து தச்சு தொழிலில் தேர்ந்தவனே இதனை ஏற்றுக்கொள்க என்று கூறி மின்னலை போல் வெளிவீசும் பல அணிகலன்களை மிகுதியாக சேர்ந்துள்ள ஒரு கருவோல காப்பறையை, கருவோல பொக்கிஷம் சொன்னால் அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் எடுத்து அவன்கிட்ட கொடுக்கணும். அவன் செய்த எந்திர ஊர்திக்கு உழைப்புக்கு கூலி 238. ஆடியல் மாமையில் ஊர்தியை அவ்வழி மாடமும் காவும் மடுத்து ஓர் சில்நாள் செல பாடலின் மேல் மேல் பயத்தான் துறந்து உடமுறுக்கி உணர்த்த உணர்ந்தான். இந்த பாட்டில் என்ன சொல்றார்? ஆடுதல் பொருந்திய மயிலாகிய வான ஊர்தியை பாட்டு போல மெல்ல மெல்ல மேலும் மேலும் செலுத்தி அது செலுத்தி பழகிறது. மாடத்திலும் சோலையிலுமாக சேர்த்து மாடத்தில் செலுத்துவது, சோலையில் செலுத்துவது. சில நாள்கள் கழிந்தபின் ஒரு நாள் முடுக்கி இயக்கும் விதத்தை மன்னன் அவளுக்கு கற்றுத்தர. மன்னன் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான் இல்லையா? தன்னுடைய குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் சேர்ந்து அதை இயக்குகின்ற விதத்தை விசையைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுத்தருக்கிறான், எப்படி இப்படிலாம் இயக்கணும் என்று. 239. பண்டவள் விரலின் பாவை பொறிவளம் திரிப்ப பொங்கி விண்டவள் மேகம் போன்று விசும்புடை பறக்கும் வெய்ய பண்டவள் வேல் கண்பாவை பொறியிடம் திரிப்ப தோகை கண்டவர் முருள விழுந்து கால் குவித்து இருக்கும் அன்றே. இசை கூட்டும் யாழ் நரம்பில் தவழும் தன் கை விரல்களால் விசையை மயிர் பொறியை வலப்புறமாக திருப்புகிறாளாம். அது பொங்கி எழுந்து விண்ணில் தவழும் மேகத்தை பிளந்து வானில் பறக்கிறது. பகைவர்க்கு புண்ணாண்டாகும் வேல் போன்ற கண்ணை உடைய அவள் அதன் இடப்புறப்பாக திருப்பினாள். அம்மயிர் பொறி கண்டவழிக்குமாறு தரையில் இறங்கி காலை குவித்து வலப்பக்கம் திருப்பினா நேர வானத்தில் போகும், இடப்பக்கம் திருப்பினா நேர கீழே இறங்கி தரையில் நின்றுடும். காலை விரிச்சுக்காது, குறுக்கிக்கும். 240. காதிவேல் வள கட்டியங்காரணம் நீதியா நில கொண்டபின் நீதிநூல் ஓதினார் தமை வேறு கொண்டு ஓதினான் கோது செய் குணக் கோதினுள் கோதனான். கட்டியங்காரனை பற்றி சொல்கிறார். வேல்போரில் வல்ல கட்டியங்காரன முறையால் அரசந்தர நாட்டை கொண்டபின் அறநூல் அறியாதவர் எல்லாரையும், அறநூல் தர்மநூல் தேர்ச்சி பெற்ற எல்லாரையும் பகையாக கொண்டு தீயதென அறநூல்கள் கூறிய குணங்களிலெல்லாம் தீயதான செயலின்றி மறைக்கின்ற குணத்தில் நிற்கின்ற தீயவனாய் ஒரு மொழி கூறினான். கட்டியங்கான வஞ்சனை மிகுந்தவன் தானே. அதனால் அறநூல்களில் சொல்லப்படாத என்னென்னலாமோ அதெல்லாம் செய்ய துணிந்து விட்டான். செயலின்றி மறந்தான். ஏன்னா நாட்டையே ஆட்சி செய்யும் பொறுப்பினை மன்னன் அளித்தான். அவனுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். ஆனால் அது எதிர்மாறாக நடந்து கொண்டான். அவன் சொல்கிறான் 241. மன்னவன் பகையாயது ஓர் மா தெய்வம் என்னை இடம் கொண்டு அது இராப்பகல் துள்ளி நின்று செகுத்திட்னி எனும் என்ன யான் செய்வ கூறுமின் என்னவே. இவனுக்கு ஏதோ கனவுல ஒரு தெய்வம் சொல்லுவது போல சொல்லுகிறான். கனவுலையும் வரல, தெய்வமும் வரல, இவனா கற்பிதம் செய்து கொண்டு. ஆமாம், 8 கட்டுக்கு சொல்கிறாங்களே, 8 கட்டி கொண்டு சொல்கிறானோ. மன்னனுடைய பகையானது ஒரு பெரிய தெய்வம் என்னை வந்தடைந்து இரவு பகலாக என்னை நெருக்கி நீ வேந்தனை கொள்வாயாக என்று கூறுகிறது.
அதற்கு நான் செய்யத்தகுவன யாவை கூறுங்கள் என்று அமைச்சரிடம் கேட்டார். எப்படி ஒரு தெய்வம் வருகிறது, மன்னனுக்கு இது மாதிரி கொல்லணும், மன்னனை கொல்ல வேண்டும் என்று பணிக்கிறது, அதுக்கு நான் என்ன செய்யணும் என்னன்னு தெரியல எனக்கு என்றெல்லாம் கேட்கிறான். 242 அருமை மாமணி நாகம் அழுங்க ஓர் உருமு வீழ்ந்தன உட்கினர் அவன் கருமம் காழ்த்தமை கண்டு அவர் தம்முனான் தர்மதத்தனன் பானதி சாற்றினான். மிக அருமையான மாணிக்கம் கெட பாம்பின் மீது ஓர் இடி விழுந்தார் போல. இடி இடித்து பாம்பில் விழுந்தால் அது நாகரத்தினர் இழந்து விடும். அம்மொழி கேட்ட அமைச்சர்கள் அஞ்சி நடுங்கினார்களாம். அமைச்சர்கள் அஞ்சினா இப்படி ஒரு செயல் செய்கிறானேவன் என்று. கட்டிங்காரன் வேந்தனை கொல்ல துணிந்த அமைச்சர்களில் ஒருவன் தர்மதத்தன் உணர்ந்ததனை பலரும் அறிய கூறினான். தர்மதத்தன் சொல்கிறான், இப்படி ஒரு எண்ணம் இவனுக்கு ஏற்பட்டு விட்டதே என்று. 243 தவளை கிண்கிணி தாமரை சீரடி குவளையே அளவுல கொழுங்கனாள் அவளையே அமிர்தாக அவ்வண்ணலும் உலகம் தனதாக ஒடுங்கினான். சொல்கிறான், தவளை குரல் போன ஒளியுடைய கிண்கிணி சிலம்பையும் தாமரை வள போன்ற சிற்றடைகளையும் குவளை மலர் போன்ற கண்களை உடைய அவளையே அமுதமாக கொண்டு அந்தப்புறமே கதியென்று கருதி வேறொன்றிலும் விருப்பமன்று சச்சந்தன் ஒடுங்கி கிடந்தான். அவன் சொல்கிறான், விசையை தான் அவனோட இன்பத்தை நுகர்வதே தன்னுடைய கடமையாக கருதி அந்த புறத்திலேயே காலம் கழிக்கிறான். ஆமாம், வேறு ஒன்றிலும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறான். 244 விண்ணினோடு அமிர்தம் விலை செல்வது பெண்ணின் இன்பம் பெரிதென தாழ்ந்தவன் எண்ணமின்றி இறங்கி வையகம் தன்னம் தாமரையாலோடும் தாழ்ந்ததே. நான் சொல்கிறான், விண்ணைய அமுதத்தையும் விளையாக கொள்ளக்கூடியது பெண் இன்பம் எனினும் நின் அரசியல் இன்பம் அதனினும் பெரிது என சச்சந்தனை நோக்கி நிமித்தகன் கூறியதை அவன் கேளாமையில் நின்னினும் தாழ்ந்த நிமித்தகன் செல்வத்தை வெறுத்து துறவு. நிமித்தகன் சொல்கிறான் இல்லையா, இது மாதிரி செய்யக்கூடாது நம்ம அறிவுரை சொன்னான், கேட்கவில்லை, அவன் துறவு மேற்கொண்டு சென்று விட்டான். கட்டிங்காரன் நோக்கி இவன் சொல்கிறானான். இவன் 245 தன்னையாக்கிய தார்ப்புலி வேந்தனை பின்னை வெவின் பிறழ்ந்திடும் பூமகள் அன்னவன் வழி சொல்லின் அன்னவன் வழி செல்லின் இம்மண்மிசை பின்னை தன்குடம் பேர்க்கு நற் இல்லையே. ஒருவன் தன்னை உருவாக்கி மேம்படுத்திய மலர்மாலை இணைந்த வேந்தனை பின்னர் அழித்தால் அவனது குலமும் செல்வமும் அழியும். ஆனால் வேந்தன் காட்டிய வழியில் சென்றால் இவ்வுலகில் அவனது குலத்தையும் செல்வத்தையும் அழிப்பார் இலர். இல்லையா, வேந்தனுடைய செயல் நன்றாக இல்லை, அவனுடைய இதை நம்ம பின்பற்றக்கூடாது. எப்போதும் மனைவியோடைய இன்பத்தை தூய்த்திருந்தால் மற்ற கடமைகளை செய்யாமல் விடுவிடுகிறான் என்று இவ்வுலகத்தில் அவன் அழிப்பவர் இல்லாமல் போய்விடும். அவன் நிறைய நின்றாக்க. 246 திலகம் நீள்முடி தேவரும் வேந்தனும் உலக மாந்தர்கள் ஒப்ப என்று ஓதுவ குலவுதார் மன்னருக்கு யானிது கூறுவன் பலமும் மிக்கனர் தேவரின் பார்த்திவர். மேலான மிகநின்ற முடியுடைய தேவரும் வேந்தனும் ஒப்பார் என்று உலக மக்கள் கூறுவார்கள். எல்லாரும் எனக்கு தேவரும் ஒன்று, அரசனும் ஒன்று, உலகத்தை காப்பாற்றுகிறான் என்பதனால் தேவருடைய வேந்தர்கள் பல வகை குணங்களால் மேம்பட்டவராவர். இதை எனக்கு தெரிந்து கொள்ளணும். அரசர்கள் தேவர்களை விட
பல குணங்கள் மேம்பட்டவரை வழங்குகிறார்கள். மாலைந்த வேந்தருக்கு உள்ளதொரு சிறப்பை நான் கூறுகிறேன், அதனை கேட்பாயாக. வேந்தனுடைய சிறப்பு என்னங்கிறத இந்த அமைச்சன் சொல்கிறான் பாருங்க. 247. அருளுமேல் அரசு ஆக்கும் மண் காயுமேல் வெருளச்சு கட்டிடும் வேந்தேனும் தெய்வம் அருளி மற்றவை வாழ்த்தினும் பையினும் அருளி ஆக்கல் அழித்தல் அங்கு ஆபவோ. வேந்தனின் பெரிய தெய்வம் அருளினால் நலம்பல கொடுக்கும். கோபம் கொண்டால் மிகவும் அஞ்சுமாறு அழிந்து விடும். ஆனால் மயக்கத்தையுடைய தெய்வங்களால் தம்மை ஒருவன் வாழ்த்தினால் அப்பொழுதே அவனுக்கு அருளி நன்மை செய்வதும் பழித்தால் அப்பொழுதே அழித்தலும் முடியாது. இவ்வாறு மன்னனுடைய நிலையெல்லாம் மன்னன் எப்படிலாம் இருக்கணுங்கிறது சொல்கிறார். 248. உறங்கும் ஆயினும் மன்னவன் தன் ஒளி கரங்கு தென்திரை வையகம் காக்குமால் இறங்கு கண் எமையார் விழித்தே இருந்தும் அரங்கள் வெவ்வு அதன்புறம் காக்கலார். மன்னவன் உறங்குவானாயினும் அவனது ஆட்சி ஒளிமிக தெளிவு அலைகடல் சூழ்ந்து உலகை காக்கும். அவன் உறக்கம் கொண்டால் கூட அவனுக்கு எப்பொழுதுமே உலகத்தை காக்க வேண்டும்ங்கிற எண்ணம் தான் மனதிலே நடைபெற்றிருக்கும். மனத்திலே தெய்வத்தன்மை பொருந்திய தேவர்கள் எப்பொழுதும் இமைக்காது விழித்தவாறு இருந்தால் அவர்களால் தம்மை நோக்கி உலகத்தார் செய்யும் அறங்களை அசுரரை கைப்பற்ற அதனை தடுத்து நல்லவர்களை காக்க. ஆனால் தேவர்களால் அப்படி செய்ய முடியாது. அரசன் உலகத்தை காப்பது போல தேவர்கள் காக்க முடியாது. அசுரர்கள் அதை செய்ய விடாமல் தடுத்து விடுவார்கள். 240. யாவராயினும் நால்வரை பின்னிடின் தேவர் என்பது தேருமி வையகம் காவலர் மன்னவன் காண்பன சிந்தியார் நாவினு முறையார் நவை அஞ்சுவார். எத்தகைய இழிந்தோராயினும் அவர் பெண்ணே 4 பேர் திரிந்தால் அவரை தெய்வம் என உணர்ந்து உலக மக்கள் நம்புவர். அவன் எப்படிப்பட்ட குணமுடையவனோ நல்லவனோ கெட்டவனோ அவன் பின்னால் 4 பேர் போனாக்க ஓ இவன் நல்லவன் போல இருக்க என்றெல்லாம் நினைப்பார்களாம் மக்கள். ஆமாம், தெய்வம் என உணர்ந்து உலக மக்கள் நம்புவரான். அவன் தெய்வம் போல இருக்கிறதுனால அவனுடைய நிறைய பேர் சுற்றுகிறார்கள். மன்னரால் வரும் தீமைக்கு அஞ்சுவோர் காவலுடைய மன்னர்கள் வெறுப்பனவற்றை வாயால் சொல்ல மாட்டார்கள், மனத்தால் நினைக்க மாட்டார்கள். மண்ணை என்னென்ன வெறுக்கிறான்னு சொல்ல மாட்டார்களா, நினைக்க அப்படியே கப்சிப்பில் இருந்து விடுவார்களாம். 250. தீண்டினார் தமை தீச்சுடும் மன்னர் தீ ஈண்டு தம் கிளையோடும் எரித்திடும் வேண்டிய இன்னமிர்தும் நஞ்சும் ஆதலான் மாண்டதன்று நின்வாய மொழி தெய்வமே. தீயான தொட்டவர்களை மட்டுமே சுட்டுவிடும் இல்லையா? ஆனால் மன்னரது சினத்தி அச்சினத்துக்கு ஆளான மட்டுமல்லாதவர் சுற்றத்தாரையும் சேர்த்து அழித்துவிடும். அரசது அருள் அவரை விரும்புவோருக்கு அமுதமாகும். யாரெல்லாம் விரும்பினா அவருக்கு அமிர்தம், இல்லைன்னா அவன் தீ போன்றவன். அவரது சினம் அவரை விரும்பாதாருக்கு நஞ்சாக மாறிவிடும். நீ கூறிய தெய்வம் என் தெய்வம் சச்சந்தன் போல் சிறப்புடையதன்று என்று சொல்கிறான். 251. வேலின் மன்னனை விண்ணகம் காட்டி ஞானம் ஆழ்வது நன்று எனக்கு இன்று ஏல் வாலிதென்றென கூறினன் வாழ் ஞமர்க்கு ஓலை வைத்த அன்ன ஒன்திரள் ஆற்றலன். நான் சொல்கிறான், வாழ்வெளிமையால் யமனுக்கே வல்லனாயின் போருக்கு வந்துவார் என்று ஓலை அனுப்ப மிக்க ஆற்றலுடைய தர்மதத்தன் வேல் வலிமை கொண்டு மன்னனை விண்ணுலக அனுப்பி இவ்வுலகை ஆள்வது எனக்கு நன்று என்று கூறுவானாயின் அது உனக்கு நன்றன்று என்று சொன்னான். நீ என்ன பண்ணணும்னா, நீ தகுடுதத்தம் பண்ணி அரசனை கொல்லக்கூடாது. அவனோட வினருக்கு நேர் போர் புரிந்து அப்படி வெல்லணும். அது திறமை இருக்கா அவனுக்கு என்று கேட்கிறான். 252. குழற்சகை கோதை சூட்டி கொண்டவன் இருப்ப மற்றோர் நிழல்துகள் வெளிநானை நேடிய நெடுங்கனாலும் பிழைப்பிலால் புறம் தந்தானும் குறவரை பேணல் செய்யாது இழுக்கினார் இவர்கள் கண்டாய் இடமை நோக்கி இறைகளாவார்
என்ன அழகான நல்ல சொல்லுகிறார்கள் பராசரியர். தன் கூந்தலில் அவன் தலையில் சூடிய மாலையை சூட்டி கைப்பிடித்தவன் இருக்கும்போதே வேறோர் ஒளிமிக்க வேல் உடையவனை தேடி நீண்ட கண்களை உடையவளும் தவறு செய்யாத மனைவியை கைவிட்டவனும் ஐங்குறவர்களை பேணாது நன்றி தவறியவர்களும் ஆகிய இவர்கள் துன்பம் தன நோய்க்கு பலியாவார்கள். பத்தியா, தன்னுடைய கணவனிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். கணவன் இருக்கிற போதே அவனை கைவிட்டு வேறோர் ஆடவனை மணப்பவள், வேறோர் ஆடவனிடம் மனம் செலுத்தி சென்றவள் இல்லையா. தவறு செய்யாத மனைவி, தவறே செய்ய மாட்டான், ஆனால் அந்த மனைவியை கைவிட்ட கணவன் இல்லையா. ஐங்குறவர்களை பேணாது தவறியவர்கள். ஐங்குறவர்கள் தாய், தந்தை, குரு, அதிதி, தெய்வங்கிற 5 குறவர்கள். அவர்களை எப்போதும் பாதுகாக்க வேண்டும். அது தவறியவர்களும் இவர்கள் துன்பம் தன் நோய்களுக்கு பலியாவார்கள். இவர்களாம் உலகத்தில் இருந்தும் பயனென்று நோய் சென்று அவரை அண்டி அவர்கள் இறந்து விடுவார்கள். கணவன் மனைவிக்கு எப்போதும் இனிமையாக இருக்கணும், மனைவி கணவனோடு இனிமையாக இருக்கணும். நல்ல மனைவியை விட்டு வேறொரு பெண்ணை நாடி போகக்கூடாது கணவன். அதுபோல் அவளும் கணவனை விட்டு வேறிட்ட செல்லக்கூடாது. தாய் தந்தையை பேணாமல் இருப்பது, குருவை பேணாமல் இருப்பது, அதெல்லாம் தவறு. அதிதி வந்தவர்களை நம்மால் என்ற அளவு அவர்களை பாதுகாக்க வேண்டும். நம்மிடம் வந்து அடைக்கலமாக வந்தவர் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார். 253 நட்பிடை குய்யம் வைத்தான், பிறர் மனை நலத்தை சேர்ந்தான், கற்றழல் காமத்தை என் கண்ணியே கலக்கினானும், அட்டுயிர் உடலம் தின்றான், அமைச்சனாய் அரசு கொன்றான், குற்ற நோய் நரகந்தம் மூல் குளிப்போர் இவர்கள் கண்டாய். எப்படி சொல்கிறார், சிகரம் வச்சது போல சொல்கிறாருங்க. நண்பரை வஞ்சித்தவனும், நட்பு கொண்டவனை வந்து வஞ்சிக்கிறது. பிறர் மனையாளை சேர்ந்தவன், அடுத்தவன் மனைவியில் ஆசை கொண்டு அவனை சேர்ந்தவன். மிக்க அழல் போல காமத்தீயினால் கண்ணியை கெடுத்து பின் மனம் செய்து கொள்ளாது அவளை கைவிட்ட மத்திய. காமனோட அவரோட பழகி அவளை சேர்ந்து திருமணம் செய்து கொள்ளாமல் அவளை கைவிட்டு விடுதல், இதெல்லாம் நடக்கிறது இந்த உலகத்தில். அதெல்லாம் சொல்கிறார் ஆசிரியர். உயிரை கொண்டு உடலை புசித்தவன், அடுத்தவனுடைய உயிரை கொண்டு அந்த உடலில் இருக்கிற மாமிசத்தை புசிக்கிறவன். அமைச்சனாக இருந்த பின் அரசனை கொண்டு ஆட்சியை கைப்பற்றியவன், இப்போ கட்டியங்காரன் போல அரசனை கொண்டு ஆட்சியை கைப்பற்றவன். இவர்கள் இம்மையில் கூட குற்ற நோயிலும் நரகத்திலும் ஆழ்வார்கள். இம்மையில் குற்ற நோய் வந்துவிடும், யா வெண்குஷ்டம் வந்துவிடும். ஆமாம் என்றெல்லாம் சொல்கிறான். அப்படிலாம் செய்யக்கூடாது. மறுமையில் நரகத்தில் துன்பம் வருவார்கள், சொர்க்கமே கிடையாது என்றெல்லாம் சொல்கிறாரு. 254 நல்ல நல்ல கருத்துக்கள். இதெல்லாம் சிந்தாமணி காப்பியத்தில் வந்து அறக்கருத்துக்கள் நிறைய சொல்லப்படுறது பாரு. பிறையது வளரத்தானும் வளர்ந்தவுடன் பெருகி பின்னாள் குறைபடும் அதிகம் தேய குறுமையில் தெய்வதே போல் இறைவனா தன்னையாக்கி அவன் வழி ஒழுகினென்றும் நிறைமதி இருளை போலும் நெடும்புகள் விளங்கும் என்றான். பிறைச்சந்திரனிற்கே வளரும் போதே அதனோடு வளர்ந்து பெரியதாகி அது தேயும் போது தானுடன் தேய்ந்து மறையும் திங்களில் உள்ள குறுமுயல். திங்களில் ஒரு களங்கம் இருக்கு இல்லையா, அந்த முயல் என்று சொல்லுவது வழக்கம். அது திங்கள் தேய்கிற போது அதுவும் தேயும், திங்கள் வளர போது அதுவும் வளரும். தன்னை அரசனாக்கியவன் வழியிலே சென்று அவனுடன் உயர்ந்து அவனுடன் தேய்ந்து ஒழுகுவானானால் அவ்வொழுக்கம் இருளையோட்டும் மதியை போல் பழியோட்டும் புகழை விளைக்கும். தன்னை
தன் நம்பியுள்ள அரசனை கைவிடக்கூடாது என்று ரொம்ப அறிவுரை சொல்கிறார். 255. கோல்நிலை தெரிந்த நாழி குறைபட பகல்கள் மிஞ்சி நீநிலம் மாறுகின்றி விளைவெட்டி பசியும் நீடி புன்மலை மகளிர் பொற்பின் கற்பழிந்த அரங்கள் மாறி ஆணை இவ்வுலகு கேடாம் அரசுகோள் கோடி நின்றான். ஆகா, அரசன் தான் அடக்கும் ஆட்சி முறையில் பிறழ்வானாகில், நல்லாட்சியிலேருந்து சிறிது விலகினாலும் சரி, சிறு விலகி தீயாட்சியை மேற்கொண்டாலும் தம் நிலையில் திரியும் கோள்கள் தம் நிலையில் திரிந்து விடுமா. இந்த உலகத்தில் நவக்கிரகங்கள் இருக்கே, அரசன் ஆட்சியில் சிறிதுமான கோள்களே திரிந்து விடும். இரவு பொழுதுக்குரிய பகற்பொழுது மிகுந்து விடும். மழையின்றி நாட்டில் விளைவு குறையும், பசி மிகும், பொன்னணி மாதர் கற்பு கெட்டுவிடும், நல்லறம் தொலையும், அறச்சாலைகளுமின்றி இவ்வுலகம் கெடும். அரசனுடைய ஆட்சி நல்லபடியாக தான் நல்லா இருக்கும். நல்லபடியாக இல்லை, அவன் தீய நெறியில் சென்றால் என்ன ஆகுங்கிறத எப்படி பட்டியல் இடுகிறார் பார். கோள்கள் நமக்கு கிரகங்கள் இருக்க தன் நிலையில் மாறுபட்டு விடுமா, தான் இருக்கிற இடத்தை விட்டு மறைந்து போயிடும், வெவ்வேறு இடத்துக்கு போயிடுமா. இரவு பொழுது குறைந்து பகற்பொழுது அதிகமாக போயிடுமா. மழையின்றி நாட்டில் விளைவு குறைந்து, மழையே இருக்காது, மழையே பெய்யாது, நாட்டில் விளைவு குறைந்து விடும், பசி மிகுந்து விடும் எல்லாருக்கும். மாதர்கள் கற்பு கெட்டு போவார்கள், கற்புடைய மாதர்களால் கற்பு கெடுவார்கள், நல்ல அறங்கள்லாம் துறையும், அறச்சாலைகள்லாம் போய்விடும். ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகம் பாழ்பட்டு விடும் அரசன் தீய வழியில் சென்றால். 256. தாற்பொழி தர்மதத்தன் தக்கவார் உரைப்பக் கொண்டில் கார்த்திகை விளக்கிட்டன்ன கடிகமழ் குவளை பைந்தார் போர்த்ததன் அகலமெல்லாம் பொன்னென வியர்த்து பொங்கி நீர்கடல் மகரப்பேழ்வாய் மதனன் மற்று இதனை சொன்னான். என்ன அழகாக சொல்கிறார் பாரு இந்த ஆசிரியர். வாகை மாலேசுடைய பொலிவில் விளங்கும் தர்மதத்தன்கிறவன் சொன்னான். அரசருக்கும் அமைச்சருக்கும் தக்க நிலையை கூறினான். இது கேட்டு குன்றின் மேலிட்ட கார்த்திகை விளக்கு போல மணங்கமழும் குவளை மலர் மதனன் கட்டையங்காரன் மைத்துனன் இல்லையா. அதாவது கார்த்திகை குன்றில் மேலிட்ட கார்த்திகை விளக்கு, கார்த்திகை மாத விளக்கு குன்றில் இல்லை, கார்த்திகை தீபம். மதன் கட்டையங்காரன் மைத்துனன் சொல்கிறான், மார்பு முழுதும் விரைந்து வியர்த்து மனம் பொங்கி நீர்முகந்த கடலில் உள்ள மகரமணியின் வாயை போன்று பெரிய வாயை திறந்து பின்வரும் இதனை கூறினான். அவனுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து போய் அவன் கூறானா. 257. தோழினால் பலிகராகி தொக்கவர் தலைகள் பார பாலினால் பேசலல்லால் வாயினால் பேசல் தேற்றேன் காலமேகங்கள் சொல்லி கருணையால் குழைக்கும் கைகள் வானவர் நீந்தும் பொழுதில் வலுவெடுத்து ஒழியுமென்றான். அவன் சொன்னவர், தோல் வலிமையுடன் கூடி எதிர்த்த பகைவரின் தலைகள் சிதற வாள் கொண்டு பகை முடித்தல் அல்லது வாயினால் பேசுவதிலே அறியேன். நான் செயலில் தான் காண்பிப்பேன், பேசி என்னுடைய இதை காண்பிக்க மாட்டேன், வீரத்தை காண்பிக்க மாட்டேன், செயலில் காண்பிப்பேன். நீங்கள் காண்மேகம் போல் இங்கனம் முழங்கி கரியுடன் சோட்டை திரட்டும் உங்கள் கைகள் வாழேந்தி போர்க்கடலில் நீந்தும் போது வியர்ப்ப வால் கை நழுவி போகும். இப்படிலாம் பேசிகிட்டே இருந்தாக்க வால் நம்ம கையை நழுவி போய்விடும் என்று அவன் சொல்கிறான். 258. நுண்முத்தம் வெற்றியாங்கு மையலாம் வியத்து நெய்தின் வன்முத்தம் நிறைகொள் நற்றி வார்முறை புருவமாக்கி கன்னிதவிழ் வன்கை மனிதனுக்கு கடகம் ஏற்றார் வெண்ணகை வெகுண்டனுக்கு கட்டியங்காரன் சொன்னான். கட்டியங்காரன் சொல்கிறான், சிறுமுத்துக்களை பதித்தது போல உடலெங்கும் வியர்த்து அத்தகைய வியர்வை
நெற்றியில் நீண்டு வளைந்த புருவத்தை நெருக்கி உயர்த்தி கண்கள் தீப்பொறி பறக்க அவனுக்கு எப்படி போர்ந்துவார். அழகிய கையிலே மணிகள் ஒளிகள் தன் கடகத்தை உடைத்து வெகுண்டு நகைத்த தர்மதத்தனை நோக்கி கூறுவான். தர்மதத்தை சொல்கிறானே அப்படிலாம் அறிவுரை அவனை பக்கத்து கூறுறான் கோபம் கொண்டு. 259. என்னலால் பிறகள் யாரை இன்னவை பொறுக்கும் நீரார், உன்னலால் பிறகள் யாரை உற்றவருக்கு உறாத சூழ்வார், மன்னன் போய் துறக்கமாண்டு வானவர்க்கு இறைவனாக பொன்னனான் பிணைந்த பூமி பொலியனான் காப்பல் என்றார். என நீ கூறிய கொடிய சொற்களை பொறுக்கும் இயல்புடன் வேறு யாரும் இருக்கிறார்கள்? தம்மை சார்ந்தவருக்கு கேடு செய்வோர் உன்னையெல்லாம் வேறு யார்? நீ என்னை சார்ந்தவன் சொல்லிட்டு எனக்கே கேடு செய்கிறாயே என்கிறான். மன்னன் வானருக்கு சென்று அதனை கண்டு தேவருக்கு தலைவனாகும். அவன் இந்த உலகத்தில் ஆண்டது போகிறோம், தேவர்கள் தலைவனாக ஆகட்டும், பொன் விளைந்து கொழிக்க நான் உலகை காப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். 200. விளைய பொழிக்கத்தே உரைத்திலும் விகிழ வேண்டா, கலகம் எழுகம் இன்ன காவலன் குற்றம் கொள்ளும், வளைகையம் அடந்தை கொள்ளும், தான் செய்த பிழைப்பு கொள்ளும், அளவர் நிதியம் கொள்ளும், அருள் கொள்ளும் அமைக என்றான். பாரு, நீ கூறியவாறு நிலமெல்லாம் விளையட்டும், பொன்னாக பொழியட்டும், கருத்துக்கேற்ப கூறவில்லை என்பதற்காக நீ சீற்றம் கொள்ள வேண்டாம். இப்பொழுதே தீமையை களைவதற்கு எழு வேண்டும். காவலனை கொல்லும் கூற்றம் வளைகள் நிறைந்த பொய்கையுடைய நிலமகளாய் கொள்ளும், அவன் செய்த தவறாய் கொள்ளும், அளவற்ற செல்வமாய் கொள்ளும், அருளாய் கொள்ளும். எனவே அவனுக்கு அக்கொலை பொருந்துவதாக என்று தர்மதத்தன் வெறுப்புடன் கூறினான். வெறுப்புடன் அவனுக்கு வெறுப்பு வந்துடுச்சு. நாம் சொல்ல கேட்கலையே. குற்றமும் கையவடனே முதலிலும் காவலனாய கட்டியங்காரனை கொல்லும் என தர்மதத்தன் மனத்தில் கருதி இவ்வாறு கூறினான். குற்றமே அவனை கொண்டுடும்பா என்று. 260. நிலத்தனிய திருவனால் தன் நீப்பரும் காதல் கூற முளைத்தலை போக மூழ்கி முகழ்நிலா முடிகோள் சென்னி வேலற்கு அருந்தானை நீத்த வேந்தனை வெறுமை நோக்கி குடத்துணம் கோரல் எண்ணி கொடியவன் கடிய சூழ்ந்தான். இந்த நில உலகத்தில் திருமகள் போன்ற விசையின் மீது கொண்ட நீக்க முடியாத காதல் மிகுதியால் அவளது கொங்கை இன்பத்தில் மூழ்கி வெற்றி கொள்ள வியலாத படை வீரரை இழந்த ஒளி வீசு முடித்தலை உடைய வேந்தனை அவனது தனிமை அறிந்து குடத்தோடு கொல்ல கொடிய கட்டியங்காரன் சூழ்ச்சிகளை விரைந்து மேற்கொண்டான். யார் சொல்லையும் கேட்கவில்லை. யாரேனோ சொல்லிட்டு போட்டோம், செய்வோம் என்று துணிந்துட்டான். 262. கோண்டமண்டைகள மூழ்கி கோட்டத்து குரங்கு தன் கீழ் என்னன் மாந்தர்க்கெல்லாம் இரடி முகுந்த நல்கி உண்டைய நாட்டை எல்லாம் ஒருக நிழல் செய்து தோன்றினான் குண்டத்துச்சி சுடற்பழி விளக்கு இட்டு அன்றே தந்த விளக்கிவிட்டு அரசனை சார்ந்தவர்களும் தாம் பக்கம் இருக்க வேண்டாம், நீங்கள் சென்று விடுங்கள் என்று அவர் சென்று விட்டால் அரசனை காப்பாற்றி விடுவார்கள் என்று அவன் சிறையிலே தள்ளிவிட்டான். இழி செயலை தப்பி ஏற்றுக்கொண்ட மாந்தருக்கெல்லாம் பெருஞ்செல்வத்தை அள்ளி அவனுடைய சார்ந்தவர்களுக்கெல்லாம் அவனோடு சேர்ந்து இருப்பவங்களுக்கெல்லாம் நிறைய செல்வத்தை நிலையினான். தன் உறவுக்கிடனில் ஆள்வதற்குரிய குன்றின் மேலிட்ட விளக்கு போன்று பழியை பரப்பி விளக்கினான். குன்றின் மேலிட்ட விளக்கு எல்லா இடமும் நன்றாக தெரியும். அதுபோல இவன் பழி ஏற்படும்படியா செய்தான். 263. பருமித்த களிருமாவும் பரந்தியல் தேரும் பண்ணி திருமிக்க சேனை மூது திருவுதோறும் எங்கும் மண்டி எருமித்த வாழும் வில்லும் இலங்கு இலை வேலும் ஏந்தி செருமிக்க வடினால்தான் திருநகர் வளைந்ததென்றே. கட்டிக்கான் என்ன செய்தான்? அந்த யானையை குதிரை பரந்த தேரையும் அமைத்து கொண்டு தீயிலே மூழ்கியது போன்ற ஒளியுடன் வாழும் வில்லும் இலை போன்ற வடிவத்துடன் விளங்கும் வேலும் ஏந்தி பழமையான ராசமாபுர தெருக்களின் பிற இடங்களில் திரண்டு பேராற்று வேலினி மண்ணின் அழகிய அரண்மனையை சூழ்ந்து கொண்டான். அவன் தன்னுடைய படைகளோடு கூட
அரண்மனையை சூழ்ந்து கொண்டான். சரியா போச்சு. 264. நீலிலம் அண்ணன் போற்றி நெடுமுடி குரிசில் போற்றி பூனணி மார்ப போற்றி இதை போற்றி கொள்நிலை குறித்து வந்தன் கட்டையங்காரன் என்று சேனெடுத்து இறைஞ்சி சொன்னான் செய்யகோள் சொல்கிறான். சிவந்த கோளையும் வெஞ்சனையுடைய வாயில் காப்பவன் பெருநிலத்துக்கு வேந்தனே காத்தொழுக, நீண்ட முடிந்த மன்னவனே காத்தொழுக, அந்த மார்பனே காத்தொழுக, நல்லற வேந்தவோ காத்தொழுக, கட்டியங்காரன் உன்னை கொல்ல கருதி வந்துள்ளான் என்று கூறி தொலைவே தலை விழுந்து வணங்கி கூறினான். காவல் காக்கிறான அரண்மனையில் அவன் வந்து போயிட்டு, அப்பா உன்னை நீ காத்துக்கொள்ளு, கட்டியங்காரன் வந்துட்டான் பார் என்று. 200. திண்ணிலை கதவம் எல்லாம் திருந்துதாழ் உருக்க வல்லே பன்னிக பசுமுண்டேரும் படுமத களிருமாவும் கண்ணகள் புரசை காக்கும் காவலர் அடைக என்றான். ஏறு போல வெடிப்பட முழங்கும் சொல்லான். இருளிட பெருடி பொழுவுடைய சொல்லியுடைய சச்சந்தன் சொல்கிறான். திண்ணி அரண்மனை வாயிற்கதவுகளை எல்லாம் அசைக்க முடியாதவாறு விரைத்து இறுக்கி தாளிடுக. புதிய பொன் தேர்களையும் மதனுக்கு போர் யானையும் குதிரையும் விரைந்து வரிசைப்படுத்துக. வீரர்களை விரைந்து அங்கு அடைக என்று முழக்கமிட்டானான். அவனுக்கு எந்த துணையும் இல்லை, எல்லாம் கட்டிக்காரன் பக்கம் போயிட்டாங்க. இருந்தாலும் பழைய நினைப்பில் இப்படிலாம் செய்யி, இந்த காவல்காரு படைகள்லாம் தயாராக்கு என்று சொல்கிறானோ. ஆமாம், இப்படி எப்போதும் போல உள்ள பழக்கத்தினால சொல்கிறானோ. புலிப்பெய்து போர்வை நீக்கி பொன்னணி இறங்குகின்ற ஒலிக்க மன்னர் உட்கும் உடற்சுளை வாளை நோக்கி கலிக்கிற யாயனின் கட்டியங்காரன் நம்மேல் வலித்து காண்டும் என்று வாழ் எகிரி இளங்க நக்கான். மேலுரையை நீக்கி ஒடிசை வீரக்கண்ட வேந்தர்கள் கண்டு அஞ்சுகின்ற பொன்னார் அணி செய்கின்ற அழகிய வாளை பார்த்து தீய குணங்கள் தங்கும் இடமான உள்ள கட்டியங்காரன் நம்மோடு போரிட ஒரு கை பார்ப்போம் என்று ஒளிமிகும் பற்கள் தோன்று வீர நகை புரிந்தான். கட்டியங்காரன் போருக்கு வந்துட்டானா அவனை போர் புரிவோம் என்று வீர முழக்கம் செய்கிறானா இல்லையா? 267. நம்மேனே நடக்கல் வேண்டும் நண்பொருக்கு இரங்கல் வேண்டா கம்கொள்ளி அன்று கண்ட கணவனா விளைந்த எண்ணெய் கொங்கை அவர் கோரை மாளிகை குறைமுகம் அடைத்து விழுந்து கண்ணிவையை திருமகற்கு அவலம் செய்தாள் இல்லையா? சொல்கிறான், விசையை நோக்கி சொல்கிறான், இங்கிருந்து நீ வருந்த வேணாம் சொன்ன விடியற் காலில் கண்ட கனவுகள் எல்லாம் பயனளிக்கிற நேரம் வந்துவிட்டது. ஆகவே நீ தரையில் விழுந்து படாதே, நான் சொல்ல கொஞ்சம் கேளு. என்ன மல்லெழுத்து எழும்பீங்கி மலை திரண்டானைய தோளான் அல்லலொற்று அழுங்கி வீழ்ந்த அமிர்தமண்ணால் எய்தி புள்ளி கொண்டவளனைக்கு பொம்மல் வெம்முலை நாட்கு சொல்லுவான்கள் சொன்னான் சூழ்கிழல் காலினாலே. அவன் சொல்கிறான், வீரக்கணத கால்களை விட சத்தன் தும்பிட்டு சோர்ந்து விழுந்து செய்யாதே இல்லையே. பின்பு பிரிதற்காக சொற்களை கூறிய இப்பொழுது பிரிதற்குரிய சொற்களை கொண்டு நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு அறிவுரை கொள்கிறான். 269 முக்கியமான பாட்டு. சாதலும் பிறத்தல் தானும் தன்வினை பயத்தினாகும் ஆதலும் அழிவும் எல்லாம் அவை பொருட்கு இயல்பு கண்டாய் நோதலும் பருவி எல்லாம் நுண்ணறிவு இன்மையன்றே பேதினி பெரிதும் பொல்லாய் பெய்வளை தோழி என்றான். இறக்கிறது பிறக்கிறது இருக்கே அவரவர் வினை பயனுக்கேற்பவே நடக்குங்க. யாராக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவர்கள் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப தான் பிறப்பு இறப்பெல்லாம் நடக்கும். ஆமாம், அதுபோல் செல்வமும் அப்படி தான். செல்வம் ஒருத்தரை சேர்வது செல்வம் ஒருத்தர் நீங்குவதும் அப்படி தான். பிறத்தலுக்கும் செல்வம் பெருகுவதற்கு மகிழ்வதுமாக எல்லாம் அறியாமை அல்லவா? செல்வம் வரும்போது மகிழ்தல், நீங்கிற போது துன்பம் படுவது கூட, அதெல்லாம் அறியாமை, இதெல்லாம் வினை பயன் என்று போக வேண்டும். நீ அறிவில்லாதவளாய், நீ எல்லாம் அறிவு மிகுந்தவள், வினை பயன் எதற்குமே நீ அஞ்சக்கூடாது.
207. தொல்லைதரன் நம் பிறவி எண்ணின் தொடுகடல் மணலும் மாற்றா எல்லை அவற்றுள் எல்லாம் எதிலும் பிறந்து நீங்கி செல்லும் அக்கதிகள் தம்முள் சேரலம் சேர்ந்து நின்ற இல்லினுள் 2 நாளை இரங்கல் வேண்டான. என்ன அழகாக சொல்கிறேன் பாரு. எண்ணி கணக்கிடுமான அவை தோண்ட விட கடலின் மணலை விட அதிகமாக எத்தனை பிறவி நாம் எடுத்திருக்கோன்னு நமக்கே தெரியாது. கடல் மணலை எண்ணுவது விட அதிகம். அப்படிப்பட்ட பிறவிகள்லாம் பிறந்து நாம் பிறந்து வேறு வேறு பட்டிருந்தோம். ஒரே மாதிரி இல்லை. இன்றைக்கி இந்த பிறவியில் இருக்கிறவனே அடுத்த பிறவியில் வருவான்னு சொல்ல முடியாது. எல்லாம் அதே மாதிரி தான். இனி உயிர் உடமை நீங்கி சென்று பின் எடுக்கும் பிறவியில் ஒன்று சேர மாட்டோம். சரி, இந்த பிறவியில் உன்னோட இருக்கேன், அடுத்த பிறவிக்கு வேற ஒருத்தரை சேர்ந்துருவேன், நீ வேற போகணும். வாழ்வது 2 நாளை உறவே ஆகும். பெரிய உறவாக கருதி வருத்த வேண்டாம் என்று அவளுக்கு அறிவுரை சொல்கிறான். 271. மண்டு மொய்த்தரட்டும் பிண்டி வாமனால் வடிக்க நுண்ணோல் உண்டு வைத்த அணைய நீயும் உணர்வு இல்லை நீரை நாக்கி விண்டகன் அறிவிஸ்வர விம்முயத்து இணையாதல் ஒன்றடி தகுதற்றால் ஒழுகனின் கவலை என்றான். நீ கவலைப்பட வேண்டாமா? என்ன பண்ணுறது? அசோக நிலையிலிருந்து அருகப்பெருமானை கற்று தேர்ந்த அவற்றின் விரதமாக இருக்கு. நீ அருகப்பெருமானுடைய நூலாக கற்று இருக்கிறாய். அப்படின்னு நீ கவலைப்படலாமா? கண்ணீரை போய் பெருக்கலாமா? கவலையை விட்டு விடு என்று சொல்கிறான். எனது உரிமை முன்போக்கி அல்லால் ஒடிவடை மன்னர் போகார் கருமீது எனக்கும் ஊர்தி கவலை வேண்டா புரிணர்வு எங்கும் சொல்லாய் போவதே பொருள் மற்றென்றான். எங்குக்கு வாழ்கை சிங்கம் போன்றவனாக சொல்கிறான். வாழேந்திய கையனன் ஆண் சிங்கம் போன்று சச்சந்தன் சொல்கிறான். முறுக்கு பெற்ற யாழனும் பயனும் இறங்குவதற்கு காரணமான சொல்லை உடையவளே, தம் உரிமை மகளிரை பாதுகாவலான இடத்துக்கு போக்கி அல்லது தாங்கள் போர் முனைக்கு போக மாட்டார்கள். தங்களை சேர்ந்தவர்கள் மகளிர்களெல்லாம் பாதுகாப்பாக அனுப்பிட்டு அப்புறம் அவர்கள் போருக்கு செல்வார்களாம். ஆமாம், இடத்துக்கு போக்கி தாங்கள் போருக்கு முனைக்கு போக எனக்கு எது கடமையாதால் நல்வினை பயனால் ஒரு மயில் பொறி அமைந்துவிட்டு நீ வருந்த வேண்டாம். நீ மயில் பொறியில் ஏறி செல்வதே தக்கது. நீ மயில் பொருள் ஏறி போ, அது காலம் வந்து விட்டது என்று சொல்கிறான். 273. என்பனுக்கு ஒருகி உள்ளம் ஒழுகு சோரையாத்த அன்புமிக்கு அவளித்தாற்ற ஆறுயிர் கிழத்தி தன்னை மிக்கு உடைய சீர்த்து இறைவனது ஆணை கூறி துன்பமில் பறவை ஊர்தி சேர்த்தினான் துணவி சேர்ந்தாள். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆற்றாத அழுந்தாதப்பா, நீ என்ன பண்ணணும்? அருகப்பெருமான் திருவடியை நினச்சிக்கோ. ஓன்மோ அரகந்தானம் என்று பஞ்ச நமஸ்காரம் வந்தனம் இருக்கு, அதை சொல்லிவிட்டு இந்த மயில்புரியில் ஏறி இயக்கி சென்று விடு என்று சொல்கிறானாம். 274. நீருடைய கோளையர் நெடுங்கான் என்ற வெம்பனி வாருடைய முளைமோன் அணைப்ப மாதர் சென்றபின் குஞ்சி சிவந்து அழுந்தோர்த்தி திரள் பாருடைய பணிகள் கடுத்து உறப்பினாள். அவன் என்ன செய்யலாம்? விசையை சென்றபின் சிறப்படை வேந்தன உள்ளம் பருந்தி கடுங்கும் ஊழித்தீ உலகை சூழ்ந்திருக்கு பணிக்கடை போல பழங்கினான். அப்படி 275. முழைமுகந்து இடியறி வளைத்த அன்ன மல்லரில் குழைமுக புரிசையில் குருசிதான் அகப்பட்ட இழைமுகத்து எரிபடை இலங்குவாள் கருடலை குஞ்சனம் வாரியில் வளைந்ததே. இதனால் சச்சந்தன் வந்து என்ன பண்ணினான்? விசையை ஏற்றி அனுப்பி விடுகிறான். அவள் செல்லுகிறாள். போர்க்கெல்லாம் இவனை வளைத்து விட்டது என்று இதுவரையிலும் கட்டியங்காரன் வந்து அவனை அதுக்கப்புறம் அவனை கைப்பற்றி சத்தந்தனிய உயிரை போக்குகிறான் என்பது வரைக்கும் பார்க்குறோம்.